夏天会因为谁而放慢了脚步，热闹的蝉鸣，复杂心情，不知道未来有怎样风景。电影会因为谁而重现了剧情，突然的暴雨，路看不清，不知道今晚有没有星星。看着那最后一颗烟花火消失天际，提醒我有些话不说，一切会不会太晚？我就是一直这样的喜欢你，在无眠的寒夜，告别的季节，拼命再勇敢一些，我们会一天长长的走下去，答案的秘密，无解的问题，都变成了最简单的一句，谢谢你。ஆனா நான் இப்ப அப்படி இல்ல. ஜிக்கி, ஷாடி எல்லாம் இருக்கும்போது, நீயும் இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். ஸோ உன்னோட டைரக்ஷன் இப்போ கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? அதுல சின்ன ஒரு கோலை செட் பண்ணிக்கோ. ம், நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். சரி. ஹலோ. அம்மாடி, கொஞ்சம் சீக்கிரம் வாயேன், வீட்ல பிரச்சனைடா. சரி. பாட்டியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறதுனால அவங்க கூடவே நான் இருக்கணும்மா. உன் தம்பி ரொம்ப சின்ன பையன், அவனையும் விட்டுட்டு போக முடியல. நீ தனியா இருந்துப்பல்ல. கண்டிப்பாம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பாட்டிக்கு ஒண்ணுமே ஆகாதும்மா. அப்புறம் அப்பா 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கூல்லயே இருப்பாரு. உன்னை நீதாம்மா பாத்துக்கணும். தேவையில்லாம கவனத்தை சிதற விடாத. என்ன, ஸ்கூல் ஆரம்பிக்க போது கவனத்தை படிப்புல வைக்கணும். புரியுதாம்மா? ம், நல்லா புரிஞ்சுது. அப்புறம் நீ சாப்பிடுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்கீங்க. எனக்கு ஞாபகம் இருக்குமா, தினமும் நான் ஃப்ரூட் சாப்பிடணும், உங்களுக்கு ஃபோனும் மெசேஜும் மறக்காம பண்ணணும், ஏதாவது தேவைன்னா ஆன்ட்டி கிட்ட கேட்கணும். நான் எதையுமே மறக்கல. ஜின்யூன், உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு மன்னிச்சிடுங்க. ஐயோ, என்ன பேசுறீங்க நீங்க? போய் அம்மாவுக்கு துணையா இருங்க. இங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை நாங்க இங்க பாத்துக்கிறோம். ம், கவலைப்படாம போயிட்டு வாங்க ஆண்டி. சரி, நான் கிளம்புறேன். சாப்பிடுமா, எடுத்துக்க. நேரம் கம்மியா இருந்ததுனால என்னால இதுதான் பண்ண முடிஞ்சது. இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சாப்பிடு. ம், இங்க பாருமா, நீ வேணும்னா உங்க அம்மா திரும்ப வர வரைக்கும் இங்க ஆன்ட்டி வீட்லயே தினமும் வந்து தூங்கிட. ஆ,
ஏன்பா நீ என்ன சொல்ற? அது அவளுக்கு என்ன இஷ்டமோ அதே செய்யட்டம்மா. இல்ல ஆண்டி, இருக்கட்டும். என்னால என்ன பாத்துக்க முடியும். அப்ப சரிம்மா. உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா உடனே ஆன்ட்டி வீட்டுக்கு வந்துரு. கூச்சப்படாம எதுனாலும் கேளு. வீட்ல எல்லாருமே இருந்தா சந்தோஷமா இருக்குமேன்னு கேட்டேன். ம், தேங்க்யூ ஆண்டி. சரி, நான் கடைக்கு போய் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரேன். ம். சாப்பிடு. ஆ, மறுபடியும் பர்ஸை மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேன். என்னால இவ்வளவு சாப்பிட முடியாது. நீ கொஞ்சம் எடுத்துக்கோ. உனக்கு என்ன தோணுது? ஒரு வேலை பாட்டி. நிறுத்து. அப்படியெல்லாம் யோசிக்காத. முதல்ல உன்னை நீ பார்த்துக்கோ. தேவையில்லாம கவனத்தை வேற எங்கேயும் வைக்காத. உன் பாட்டியை பார்த்துக்க உங்க அம்மா போயிருக்காங்க. உங்க பாட்டிக்கு அதுவே சந்தோஷமா இருக்கும். அதுலயே அவங்க உடம்பு சரியாயிடும். புரியுதா? நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் பாட்டி கண்டிப்பா சரியாயிடுவாங்க. ம், சாப்பிடு. ம், சரிங்க ஆண்டி, நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். என்னம்மா நீ இவ்வளவு சீக்கிரமாவா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. இல்ல ஆண்டி, காலையில இருந்து நான் இங்க தான் இருக்கேன். உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. இங்க பாரு, வீட்ல தனியா இருக்க, ஜாக்கிரதையா இருன்னு. ஏதாவது பிரச்சனைனா ஆன்ட்டி கிட்ட சொல்லு. ஆ, சீவே, போய் விட்டுட்டு வாடா. சரிம்மா. இருக்கட்டும் ஆண்டி, வீடு பக்கத்துல தானே இருக்கு, நானே போய்க்கிறேன். சரிம்மா, பார்த்து வீட்டுக்கு போயிடு. சரியா? ஆ, கவலைப்படாதீங்க ஆண்டி. சரி, அப்புறம் பார்க்கலாம். குட் பை ஆண்டி. பாய். பார்த்து போ. உன் கூட வந்து தங்குறதுக்கு என் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணா நல்லா இருந்திருக்கும். சரி, பரவாயில்ல, விடு. நான் தூங்குற வரைக்கும் என்கிட்ட ஃபோன் பேசி கம்பெனி கொடு. உனக்கு வீட்ல தனியா இருக்க பயமா இருக்கா? வீட்டுக்கு யாராவது? வாய மூட்றியா? நான் அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்கல, நீ யோசிக்காத. ஷாடி, நீ எதுவும் பேசாத. ம்? என்ன பண்றது? என்ன பண்ற? நான் தான். என்ன நீ இந்த அடி அடிக்கிற? நீ என்ன பண்ற? போறதுக்கு முன்னாடி உங்க அம்மா ஸ்பேர் கீ எங்க வீட்டுல விட்டு போயிட்டாங்க. நான் ரொம்ப நேரமா கதவு தட்டினேனே, ஏன் திறக்கல? வேற யாரோ வந்திருக்காங்கன்னு பயந்து போயிட்டேன். அதான். எதுக்கும் பயப்படாத. இப்பதான் செக்யூரிட்டி கூட கீழே ஒரு திருடனை பிடிச்சாரு. திருடனா? இங்க வா. உன் வீட்டு என்ட்ரன்ஸை பாரு. யாரோ இப்படி மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஹலோ,
ஆ நல்லா தான் இருக்கா. அவ கூட தான் இருக்க. நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஆ ஃபோன்ல யாரு? நம்ம ஜிக்கி தான். நீ ஷாடிக்கு ஃபோன் பண்ணி சொன்னல இங்கே பிரச்சனைன்னு, அதான் உடனே கிளம்பி வந்துட்டான். பயத்துல செத்திருப்பேன். அச்சோ, உங்களுக்கு நான் ரொம்ப தொல்லை கொடுக்குறேன்ல. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க ஏன் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? என் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் வந்த வேலை முடிய போகுது. சீக்கிரமே அங்கே வந்துடுவோம். ம், எதுனாலும் கால் பண்ணுங்க. ஆ கண்டிப்பா. சரி வச்சிடுறேங்க. இந்தா. ஆண்டி, நான் உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறேனா? நீயும் ஏன் உன் அம்மா மாதிரியே பேசுற? நீ நல்லபடியா இருந்தா போதும். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? அதுக்காக தான் நீ அப்பவே இங்க வந்து தங்கிடுமான்னு சொன்னேன். அதான் அம்மா அவ்வளோ தூரம் கேட்குறாங்கல்ல. ஆ சரிங்க பாருப்பா. அவ திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க நீ போய் ஹெல்ப் பண்ணு. அவ இங்க தான் இருக்க போறா. அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி. என் திங்ஸை நானே பேக் பண்ணிக்கிறேன். ஷியான் இப்போ நல்லபடியா இருக்கா. கடவுளுக்கு தான் தேங்க் பண்ணணும். நான் தான் சொன்னேன்ல, அவங்க 2 பேரும் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் தான் போய் ஃபர்ஸ்ட் நிற்பான். இருந்தாலும் எனக்கு அவளை நினைச்சு கவலையா இருக்கு. பரவாயில்ல, சியூஏ ஒன்றும் உன்ன மாதிரி இல்ல. அவன் எப்பவும் அவன் நினைப்பாவே இருக்கான். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தா நீ வருவியா என்ன? உனக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? உனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் அந்த இடத்துல இல்லை, நீ எங்க சொல்லு. என்ன பொண்ணு நீ? அதுவும் கரெக்ட் தான். உங்ககிட்ட இருந்து என்ன தானே காப்பாத்திக்கணும். ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடந்த மாதிரியே தெரியலையே. பொண்ணுங்கனாலே மொக்க தண்டி போறீங்க. வா. எங்க போறோம்? என்ன இது கேள்வி? வெளியே வந்துட்டு எங்க போலானா எங்கேயாவது போலாம். வா, அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, போலாம். வா, சார் ட்ரீட் வைப்பார். வேணாம், நான் ட்ரீட் வைக்கிறேன். இப்போ நீ எனக்கு ட்ரீட் வைக்கிற சொன்ன இல்ல, எனக்கு சரியா கேட்கல. ஆமா, அதுக்கு என்ன? நீதான் என்ன பல பிரச்சனையில இருந்து காப்பாத்தி இருக்கியே. எப்பவும் ஏன் நினைப்ப வர இருக்கியா? அதுக்குதான். சரி வா போலாமா? சோறு வாங்கி கொடுக்குற உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டேன். இன்னைக்கு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, பாட்டியோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குணமாகுதுன்னு. டாக்டரும் அம்மா கிட்ட நீங்க அவங்கள நல்லா பாத்துக்கிறீங்கன்னு சொல்லிருக்காரு. இன்னொரு விஷயம், நான் நாளையில இருந்து சியூ வீட்டுல போய் தங்கணும். இது சரியா தப்பா? கடவுள் முடிவெடுத்தா நாம எதுவும் பண்ண முடியாது. என்னோட இந்த சம்மர்ல எனக்கு என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. குட் மார்னிங். எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டியா? இந்த ஒரு பெட்டி மட்டும் தானா? எப்படியோ வீடு பக்கத்துல தானே, ஏதாவது வேணும்னா வந்து எடுத்துக்கிறேன். இத புடி. எங்க போறோம்? சில பொருட்கள் வாங்க போறோம். இது நல்லா இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து என்ன எடுக்க? இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வேணும். உனக்கு ஷாம்பு கூட வேணும்ல? ஒரு நிமிஷம் இரு.
என்னை பார்த்தா உனக்கு ஆன்டி ஹேர் லாஸ் ஷாம்பு யூஸ் பண்ற மாதிரி தெரியுதா? பாரு, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எனக்கு நிறைய முடி இருக்கு, முடியெல்லாம் ஒன்றும் கொட்டாது. சரி அப்போ உனக்கு என்ன பிடிக்குமோ அதுவே எடுத்துக்கோ. மேல இருக்கிறது ஏதாவது ட்ரை பண்றியா? இதை எடுத்துக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காமன், யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பாடி வாஷும் வேணும். ஆ, அது என் வீட்டில் இருக்குன்னா வேணா அதை எடுத்துக்கிறேன். சரி, இருந்தாலும் எவ்வளவு கஞ்சத்தனம் இருக்க கூடாது. நான் கஞ்சம் இல்ல, நீ தான் ஓட்டக்கை. அதிகமா செலவு பண்ற. அதை கூட நான் பாத்துக்கிறேன். அப்பா பார்த்து நானே தூக்கிட்டு வரேன். முன்னாடி போ. அடுத்து நான் ஸ்டேஷனரி செக்ஷன் போக போறேன். ஸ்டேஷனரி செக்ஷன் வந்தாச்சு. இங்க உனக்கு என்ன வேணும்? இரு பாக்குறேன். இது ரொம்ப அழகா இருக்குல்ல? குழந்தைத்தனமா பண்ணாத என்ன? வாவ், இங்க பாரு. ஹம், அதுல லைட் தெரியும், அவ்வளவுதானே தவிர மத்தபடி எதுவுமே இல்ல. இது சூப்பரா இருக்குல்ல? இப்ப நீ நல்லா தான் இருக்கு. குழந்தை மாதிரி பண்ற. என் தம்பி கூட இது பிடிக்காது தெரியுமா? அவனுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? இந்த இதையும் எடுத்துக்கோ. ஆளுக்கு ஒன்று எடுத்துப்போம். சரி சரி, நீ உன் சைல்ட்ஹுட்டை மிஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஆமா ஆமா. வேற என்ன வேணும்? சியான், சியுவே, நீங்களா? எப்படி ரெண்டு பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்தீங்க? இவன் எனக்கு தம்பி மாதிரி. பரவாயில்ல, என்ன வேணாலும் சொல்லிக்க. அட, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்க போல. அது இன்னும் சேரல, ஆனா சேர்ந்த மாதிரி தான். இப்ப தேவையில்லாம எதுக்கு அந்த டாபிக்? நான் கேள்விப்பட்டேன் இவ பில்லியர்ட்ஸ்ல அசத்து வளமே. நம்ம சேர்ந்து ஒரு கேமை விளையாடுவோமா? கொஞ்சமாச்சும் உருப்படியா பேச. ஒரு நிமிஷம் வா. அவளை எங்க கூட்டிட்டு போற? பொண்ணுங்களுக்கு நடுவுல எப்பவும் குறுக்க வராத. உங்களுக்குள்ள என்ன நடக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லிடு. வந்து நீயும் சியுஏவும் ஒரே வீட்ல தங்க போறீங்களா? என்ன ஆச்சு? நீ எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்ச? கோபம் சொல்ல போய் தான் எனக்கு இது தெரியும். ஐயோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. என் அம்மா வர வரைக்கும் கொஞ்ச நாள் இங்க தங்கி இருக்க. ஆமாடி, ஆன்ட்டி உள்ள வரட்டுமாமா? ஆண்டி வாங்க. இந்தம்மா, உனக்காக புது டவல் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு ரூம் பிடிச்சிருக்கா? அவசரத்துல ரெடி பண்ண ரூம், அதனால சரியா கிளீன் கூட பண்ண முடியல. உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளுன்னு. இல்ல ஆண்டி, எனக்கு எதுவும் வேண்டாம். நீ இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ரொம்ப பண்பா கனிவா நடந்துக்கிற தெரியுமா? உன்ன மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அது தவிர வேற எனக்கு எதுவும் வேண்டாம். இங்க பாரு, நான் உன்கிட்ட சில போட்டோஸ் காட்ட மறந்துட்டேன். இது சிவி அவன் சின்ன வயசுல எடுத்தது. இது கெஷான் தானே ஆண்டி? ஆமா, அது உங்களோட வீடுதான். நாங்க கெஷானுக்கு முதல் தடவை வந்தப்ப எடுத்தது. அந்த நேரத்துல ஒரு பெரிய ஃப்ளட் வந்துச்சு. அவனோட தாத்தா அவனை உங்க வீட்டுல தங்க வச்சுட்டாரு. அவன் வீட்டுக்கு திரும்பி வந்தப்ப ஒரு நாள் முழுக்க அழுதான் தெரியுமா? திரும்ப அந்த ஊருக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த ஃப்ளட் வந்ததுல அவன் கொஞ்சம் பயந்து போயிட்டான். இது இன்னும் நல்லா இருக்கும் பாரு. சின்ன வயசுல அவனுக்கு ஒரு பொண்ணு வேஷம் போட்டு போட்டோ எடுத்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, இந்த போட்டோ எல்லாம் காட்ட வேணாம்னு சொன்னேன்ல. ரூம் முழுக்க போட்டோ வச்சுட்டு காட்ட வேணாம்னா என்னடா? நான் உனக்கு கிண்டல் பண்ணல, பேசிட்டு தான் இருந்தேன். இங்க பாருமா, இவன் ஏதாவது உனக்கு பிரச்சனை கொடுத்தானா தைரியமா நீ என்கிட்ட சொல்லு, நான் இவனை பாத்துக்கிறேன். சரி ஆண்டி, ஆனா இவன் ரொம்ப நல்லவ. நீ போய் குளிச்சிட்டு வந்து தூங்குமா. இங்க பாரு, ரூமை கிளீன் பண்ண அவளுக்கு ஹெல்ப் பண்ண. தேங்க்யூ ஆண்டி. அந்த போட்டோ அதுலயும் நீ ஸ்டைலா அழகா தான் இருக்க.
அந்த நேரத்துலலாம் என் அம்மா ஏதாவது வேடிக்கையா ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க. யாரு சின்ன வயசெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பா? ஆ, சரி, நீ போய் சீக்கிரமா குளிச்சுட்டு தூங்க. சொல்லுடி. ஓ, அப்ப நீ என்ன மறந்துட்டல? பேசாம போய் தூங்க. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பரவாயில்ல, நாளைக்கு கேர்ள்ஸ் மீட்டிங் இருக்கு, மறக்காம வந்து சேர வைக்கிறேன். சரி. டோரை லாக் பண்ணிருக்கலாமே. நான் அப்புறமா வரேன். இரு, ஹேர் ட்ரையர் எங்க இருக்கு? மா, ஹேர் ட்ரையர் எங்கம்மா? ஹேர் ட்ரையரா? அது சிங்குக்கு கீழ இருக்க கேபினெட்ல இருக்கும் பாரு, பார்த்து இடிச்சுக்காத. ஜியான், லேட் ஆகுது, எழுந்துக்கோ. இன்னுமா தூங்குற? மிடில் ஸ்கூலுக்கான பிரேயர் ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் லைன்ல வந்து நில்லுங்க. இது உங்களுக்கான கடைசி அறிவிப்பு. ஆரம்பிக்கலாம். ரெடி? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எழுந்துக்கோ. இன்னைக்கு எதுக்கு சைக்கிள் எடுத்திருக்க? ஏன்னா நீ லேட்டா ஏஞ்சா ஸ்கூலுக்கும் லேட்டா போக கூடாது. நான் ஒன்னும் உன்னை வெயிட் பண்ண சொல்லலையே. உனக்கு வேணா நீ போயிருக்கலாம்ல. அது எப்படி உன்னை விட்டு போவேன்? நில்லு. ஸ்கூலுக்கு சீக்கிரமா போகணும்னா வந்து சைக்கிள்ல ஏறு. ஒன்னும் தேவையில்ல. பிடிவாதக்காரி. பரவாயில்ல. ஆ? ஆ. குட் மார்னிங் டியர். மார்னிங். இத நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. நிஜமாவாடா சொல்ற? மாமியார் வீட்லயே படிச்சு துவங்கி இருப்ப. எப்படி இருந்துச்சு? என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க ஜஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சும்மா என்கிட்ட இந்த நடிப்பு காட்டாத, சரியா? என்ன நடந்துச்சோ ஒழுங்கா என்கிட்ட சொல்ல. இங்க பாரு, ஒரே வீட்ல தூங்குனதெல்லாம் உண்மைதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. எங்களை விட்டு தள்ள. நீயும் சிக்கியும் தினமும் சந்திச்சுக்கிறீங்கல்ல, அது உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு அது பிடிச்சிருக்கா? சரி, அதை என்கிட்ட சொல்ல. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம். சரி, மேல சொல்லு. சொல்லவா? ஆ, அவன் சின்ன பையனா இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துருவான். அப்ப எங்க 2 ஃபேமிலியும் ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. அவன் என் வீட்டுக்கு ஓடி வந்து என் கூட தான் படுத்து தூங்குவான். நல்லா கொரட்டை விடுவான், பல்லு தேய்க்க மாட்டான், அடம் பிடிப்பான், மோசமா நடந்துப்பான். இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? அத சொன்னா நீ நம்பவே மாட்ட. சொல்லு என்ன? நல்லா தூங்கிட்டு அவனோட பெட்ல அவன் பாத்ரூம் போயிடுவான். ஆனா எழுந்து அதை ஒத்துக்கவே மாட்டான். நாங்க எவ்வளவு கிண்டல் பண்ணாலும் அழதா செய்வான். ஆஹா, ஜாலியா இருந்திருக்கும்ல. நல்லா இருக்கு. நாங்க எல்லாம் கூட சின்ன வயசுல அப்படிதான்.
தேங்க்யூ. வேற என்னாச்சு சொல்லு. நீங்க 2 பேரும் நைட்ல வேற என்னெல்லாம் பேசுனீங்க? எதுவும் பேசல, தூங்கிட்டோம். டயர்டா இருந்தியா? ஆமா. எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க 2 பேரும் தூங்கி இருக்க மாட்டீங்கன்னு. மரியாதையா உண்மை என்னன்னு சொல்லு. அவளை விடு. அவளை ஏன் இப்படி டீஸ் பண்ற? நான் என்னென்னமோ நினைச்சேன். இவ்ளோ க்ளோஸா இருந்திருக்கீங்க, ஆனா டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. சரி நீ சொல்ல, அவ இடத்துல நீ இருந்திருந்தா என்ன நீ பண்ணிருப்ப? என்ன தலையாட்டுற? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியான ஆர்வ கோளாறா இருக்கும் போல. அச்சோ. அப்புறமாமே எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரே வீட்ல ஒண்ணா வாழ்றீங்க. என்னடா இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்ப நீ சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? நான் என்னடா தப்பா சொல்லிட்டேன்? அப்புறம் அந்த பிசாசு உங்க கூட தானே இருக்கா? ஒரு அழகான பொண்ணு, அதுவும் ஒரே வீட்டில் இருக்கீங்க. பதில் சொல்றா. இப்போ என்ன எடுத்துக்கோ, என் வீட்டுக்கு வர ஒரே நாய் இவன் தான். வீட்டுக்கு வரா, சாப்பாடு சட்டி கூட நக்கிட்டு போயிடுறான். ஏன்டா என்னாச்சு? எதுக்காக என்ன அப்படி பார்க்குறீங்க? சரி, அப்பதான் நீ உன்னோட வீட்டுக்கு போக போற. சும்மா தாண்டா கேட்டோம். உங்க அப்பாலாம் திட்டினா விட்டுரு. இது ஒன்றும் முதல் தடவை இல்லையா மச்சான்? ஆனா இந்த தடவை இது ஒரு புது ரெக்கார்ட் தானே? ஆமாமா. உங்க அப்பா சண்டை போடுறதும் நீங்க வர்றதும் ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஆனா ஒவ்வொரு தடவையும் உங்க அம்மா தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி வாடா, நம்ம போய் விளையாடலாம். அம்மா காட்ஸ் விளையாட போயிருக்காங்க. இந்தா நீ சாப்பிட்ட. நீ எப்பவுமே இந்த மாதிரி தனியா தான் உட்காந்து சாப்பிடுவியா? இன்னைக்கு அப்படி இல்லை. என் கூட சேர்ந்து சாப்பிட ஒரு ஆள் இருக்காங்க. ஆமா. போதும், என்ன நீ ரொம்ப வெக்கப்பட வைக்காத. சரி, ஓகே. இனிமேல் டெய்லியும் சாப்பிட்றதுக்கு நீங்க வந்துடுறியா? ரொம்ப கனவு காணாத. கொஞ்சம் உப்பா இருக்குல்ல? யூஸ்வலா என்னோட அம்மா தான் சமைப்பாங்க. சரி, ஓகே, வேணாம், வச்சிரு. நான் உனக்கு வேற ஏதாவது கொடுக்குறேன். இல்ல வேண்டாம், இதுவே நல்லதா இருக்கு. சொல்ல போனா நானும் வீட்ல இப்படிதான் சமைச்சு சாப்பிடுவேன். சரி, சாப்பிடு. சாப்பிட்டு பாத்திரத்தை வாஷ் பண்ணிடு. பின்ன என்னம்மா, உனக்கு சும்மா சோறு போடுவாங்களா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஓகே, கண்டிப்பா வாஷ் பண்ணி வச்சிடுறேன். இங்கேயும் ஃப்ரூட்ஸ் இருக்கே. நீ டிவி பார்க்கலன்னா நான் பார்க்கட்டுமா? பாரு. சரி, ரிமோட் எங்க வச்சிருக்க? இல்ல எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கியா? அதை ஒளிச்சு வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இல்லையா? நீ எழுந்துரு, நான் பாக்குறேன். நான் தான் ஒளிச்சு வைக்கலன்னு சொல்றேன்ல. எனக்கு தெரியும், நீ தான் அதை ஒளிச்சு வச்சிருக்க. கூட என்கிட்ட சும்மா நடிக்கிற. ஹோம்வொர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு டிவி பாரு. நான் அதெல்லாம் முடிச்சிட்டேன். நீ வேணா போய் செக் பண்ணிக்க. அப்போ ஓகே. முடிஞ்ச என்கிட்ட இருந்து வாங்கிக்கோ. கூட இந்த மாதிரி விளையாடாத. இப்படி விளையாடினா என்ன தப்பு? வீட்டுல நானும் என் தம்பி இப்படிதான் ரிமோட்டுக்கு அடிச்சுப்போம். நான் தான் ஜெயிப்பேன்.
உன் கூடலாம் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. டிவி பார்க்கறத விட எனக்கு பிடிச்ச விஷயம் வேற எதுவும் இல்ல. உன் கையை செக் பண்ணிக்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய சண்டை நடக்கும்போது நான் கீறி வச்சிடுவேன். ஆமா, ம். நான் உனக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணல, அதை நீ பாத்தியா? பார்த்தனே. எனக்கு அது பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நிறைய எஃபர்ட் போட்டேன். இது போதும். என் உழைப்புக்கு கிடைச்ச பாராட்டு. இங்க உனக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும்னா எந்த யூஸ் பண்ணிக்கோ. 6 zeros தான் பாஸ்வேர்டு. அப்படியா? ம். ரிமோட்டை வச்சுக்க. நான் போய் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றேன். ஏய், ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாத. காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும். எனக்கு தெரியும். அவ்வளோ தூரம் படிச்சு படிச்சு சொன்னேன். காலையில லேட் பண்ணாத, சீக்கிரம் போகணும்னு. நல்லா தூங்குற. அதுக்கு நான் சீக்கிரம் தூங்கி இருக்கணும். நான் தான் காட்ஸ் விளையாட போயிட்டேன்னு சொல்றேன்ல. அவங்க வீட்ல இருக்கிறதா சொன்னாங்க, அதனால தான் நான் போனேன். ஆனா நீங்க இப்படி என்கிட்ட மறைச்சிட்டீங்க. இங்க பாரு, பேசிக்கிட்டே போகாத. பசங்க வந்துட போறாங்க, நிறுத்து. என்ன நம்புன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? அப்படி என்ன உனக்கு கார்ட்ஸ் விளையாட வேண்டியிருக்கு? வீட்டுக்கு போன் பண்ணாலும் வீட்டுல நீ இருக்க மாட்டேங்கிற. ஆனா நீ என்ன குறை சொல்ற? சந்தேகம்லாம் இல்ல. சொன்னது உங்க ஃப்ரெண்டு தான். என்ன திட்டுறீங்க? அப்ப அவன் போய் சொல்றானா? எனக்கு உண்மையை சொல்லுங்க. நீங்க வேற யார் கூடயோ வெளிய போயிட்டு தானே வந்துட்டு இருக்கீங்க. ஆனா என்கிட்ட ஏன் இப்படி உளறிக்கிட்டு இருக்க? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஹலோ, ஆமா. உள்ள வரும்போது ஒரு குரல் கொடுத்துட்டு வரலாம்ல? நீங்க மட்டும் எப்படி வரீங்க? சைலண்டா தானே வந்து போறீங்க. சரி, அதை விடு. ஷாயுன், பசங்க வந்துட்டாங்க பாருமா. இரு, நான் சமைக்கிறேன். நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? நான் போய் அப்பாக்கு ஹெல்ப் பண்றேன். வாங்க. ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? இல்லைன்னா சொல்லு, நான் வந்து சொல்லித்தரேன். வேண்டாம், நீ உன் வேலையை பாரு. நீ ஒலிம்பியாடுக்கு ப்ரிப்பேர் பண்ணலையா? நான் அதை பார்க்க தான் வந்தேன். ரூம் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. உக்காரு. இவ்ளோ புக்ஸையுமா நீ படிக்கிற? ம். ஆக்சுவலா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உன் அப்பா அம்மா சண்டையை நான் வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன நம்பலாம், நான் ப்ராமிஸ் பண்றேன். அதுக்காக நீ வருத்தப்பட்டுட்டு இருக்காத. நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தா சாரி. இங்க பாரு, எங்க வீட்டு பிரச்சனைய நீ எப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். அது போக போக சரியாயிடும். இல்ல. இல்லையா? ம். அது நீ கொஞ்சம் சோகமா இருக்க. என்னால உனக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. பரவாயில்ல, விடு. என்னோட அம்மா
வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்க கவனம் முழுக்க அப்பா மேலே மட்டும்தான். அப்பாவும் ஒர்க்கில் பிஸியாக இருப்பார். அம்மா கூட அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். அதனாலே எங்கள் அம்மா அப்பப்போ அப்செட் ஆகிடுவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க. இது எப்பயுமே நடக்கிறதா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா ஒரு கட்டுப்பாடுக்குள்ளேயே வளர்ந்துட்டாங்க. அதனாலேயே அவங்க சுற்றி இருக்கவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அவங்கள நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது. நிறைய விஷயத்தில் 2-3 நாள் அவங்களே மறந்துடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால தான் அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்கு. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. என்னாச்சு? இதெல்லாம் எதுவுமே கேட்காம இருக்கன்னு என்ன தப்பா நினைக்கிறியா? இல்ல, எப்படி உன்னால? பொய் சொல்லாத. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவ. நமக்கு 17 வயசு தான் ஆகுது. இந்த மாதிரி நேரத்துல நமக்கு குழப்பங்கள் தான் அதிகமா இருக்கும். யாருமே ஒழுங்கா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உனக்குள்ள நீ எல்லா ப்ரெஷரையும் எடுத்துக்காத. நான் என்னோட அப்பா மாதிரி இல்லை. என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். இந்தா குடி, குடிச்சிட்டு போய் தூங்கு. அன்னைக்கு சாண்டியும் கோகோவும் என்கிட்ட கேட்டாங்க. அப்ப என்கிட்ட பதில் இல்லை. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதை சரின்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். சில விஷயங்கள்ல அவன் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். சில விஷயங்கள்ல குழப்பமா இருக்க. ஆனா அவன் இந்த மாதிரி பேலன்ஸ்டா இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. உண்மையிலேயே அவன் பொறுமையா யோசிச்சு அவன் மனசு என்ன சொல்லுதோ அதை அவன் கேட்குறான். என்கிட்ட இருந்து அவன் எப்பவும் தப்பிக்க முடியாது. எதுக்கு சிரிக்கிற? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் நல்லா பழகின மாதிரி எனக்கு தோணுது. அவனோட நிறைய ரகசியங்களை என்கிட்ட சொன்னான். என்ன ரகசியம்? அதை என்கிட்ட சொல்ல. ஐயோ முடியாது, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ப்ராமிஸ் பண்ணிட்டியா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதையும் தாண்டி உனக்கு ரகசியம் தெரியும்னா பரவாயில்ல. ஷிங்கனை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்க? அவங்க அப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. எழுந்திருங்க. ஹலோ டீச்சர், குட் மார்னிங். உட்காருங்க. உங்கள சில பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஷிங்வென் குடும்பத்துக்கு நடந்த அசம்பாவிதத்தை பத்தி. அதுக்காக நாம டொனேஷன் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு நீங்க எல்லாரும் முன் வந்து உதவி பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க பண்ற இந்த உதவி அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். ரொம்பவே பாவமா இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வரும். அவனும் கடுகடுன்னு தான் இருப்பான். ஆனா இப்போ பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வாயை மூடு. எல்லாருக்கும் இந்த நிலைமையில இப்படிதான் இருக்கும்.
ஏன் எனக்குமே அவனை பிடிக்காததான். ஆனால் சூழ்நிலை இப்படி இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால ஆன உதவி பண்ணி தான் ஆகணும். எனக்கு ஏன் கோவம் தெரியுமா? இவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதால நம்ம கிளாஸ்ல பாதி பேர் இவனால தான் பனிஷ்மெண்ட் வாங்குறாங்க. இன்னும் சொல்ல போனா சிஇஓ கூட இவனால பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கான். இப்போ இது தேவையா? எதுக்கு அதை பற்றி பேசிட்டு இருக்க? அவன் தான் அதை பற்றி பேசி அதுக்கு பிறகு சமாளிச்சிட்டான்ல. அதெல்லாம் என்னால தானே. அதை விட்டு தள்ளு. நம்ம கொடுக்குற பணம் அவனுக்கு போகாது, அவன் தாத்தா பாட்டிக்கு தான் போகும். ஆல்ரெடி அவங்க பையனை இழந்த சோகத்தில் இருப்பாங்க. இப்போ இவனும் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சா இன்னும் கஷ்டப்படுவாங்க. உன் பணத்தெல்லாம் டொனேஷனுக்கு கொடுத்துட்டியா? நம்மளால முடிஞ்சதை பண்ணணும். ஏன்னா இதே மாதிரி ஒரு நிலைமை நம்மளுக்கும் வரலாம். அப்ப கண்டிப்பா எல்லாரும் நமக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளோ பணமா? எவ்வளோ கொடுக்குறான்றது விஷயம் இல்லை, எதுக்காக கொடுக்குறோன்றது தான் விஷயம். வா போலாம். தேங்க்யூ. அப்புறம் ஐம் சாரி. மறுபடியும் தப்பு. உனக்கு சால்வ் பண்ண தெரியலன்னா என்கிட்ட கேட்கலாம்ல. அப்படி கேட்காம உனக்குள்ளேயே குழம்பிக்கிட்டு இருந்தா இப்படிதான் தப்பாகும். நான் எப்பவும் உன்னையே தொலை பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதான் நானே பண்ண ட்ரை பண்ணேன். இங்க பாரு, அப்படி யோசிக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா உனக்கு சொல்லி தரதுல எனக்கு சந்தோஷம். பை தி வே, எங்க காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ டைரக்டா ஹாக்கிங் யூனிவர்சிட்டிக்குள்ள போக முடியுமா? இந்த தடவை நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெயிச்சிட்டேன்னா நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அது போதும் எனக்கு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உன்னை நினச்ச சந்தோஷப்படுறேன். உனக்கு அந்த யூனிவர்சிட்டியில் இடம் கிடைச்சதுன்னா உன் அப்பா கூட சேர்ந்து நீ ஊருக்கு போயிடுவ. அந்த ஊர் உண்மையிலேயே பெரிய ஊர் தான். எனக்கும் பார்க்கணும்னு ஆசை. இங்க பாரு, நீயும் என் கூடயே வந்துரு. வந்தா அந்த எக்ஸாமை நீயும் அட்டென்ட் பண்ண.窗外晚风轻轻划过发梢，涂进你的微笑，好像习惯躲进你的怀抱，不经意扬起嘴角，很奇妙的味道，浪漫在发酵，依偎在你的身旁。当思念在心上留下一束光，是你温柔的过往。想要和你去远方，寻找彼此海洋，让爱的光芒代替忧伤。星空下雪。